அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகின்றது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சோன்னா நீங்கள் நினைக்கிற ஒரு காரியம், என்னுடைய வழக்கு, எனக்கு வர வேண்டிய நியாயம் எனக்கு வருமா? ஐயோ, வக்கீலுக்கு நான் இவ்வளோ கொடுத்துட்ருக்கேன், இவ்வளோ இந்த தலைவரை போய் சந்திக்க போகணும், இவங்களால் இந்த காரியம் நடக்கும், இந்த அதிகாரியை நான் சந்திக்க போகணும், இவங்களால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும், இந்த தலைவரை நான் போய் பார்த்தா தான் எனக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீ யோசனை பண்ணி நினச்சி புலம்பி அவசரப்படுற காரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு வசனத்தை நேச சந்திக்கும் நேரத்தின் மூலமாக வாழ்க்கையில் அற்புதத்தை உருவாக்க அவர் சொல்லுகிற காரியம் நீதிமொழியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். அவனவனுடைய நியாயம் கர்த்தரால மட்டும்தான் தீரும் என்று இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நான் கோர்ட்டுக்கு போகக்கூடாதா? இந்த வழக்கு எப்படி இருக்கும்? என் மேல் பொய் வழக்கு விதிச்சிட்டாங்களே, நான் என்ன செய்வது? ஒரு காரியத்தை இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றார். இந்த நியாயம் உனக்கு கர்த்தரால கிடைக்கும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். உனக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது. இன்னைக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது. இன்றைக்கு நீ கவலைப்பட்டு இருக்கிற உன் நியாயத்துக்கு, நீ என்ன காரியத்தில் பிறந்தாலும் உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிற அந்த நியாயத்திற்கு, ஒரு தீர்வுக்கு, ஒரு நல்ல முடிவுக்கு கர்த்தரால தான் அது தீரும். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அவரை நம்பி நீ இறங்குற காரியம் கர்த்தரால தான் இந்த பிரச்சனை தீரும். கர்த்தர் தான் அதை சரி செய்ய முடியும். ஐயோ, என்ன சொல்ல போறாங்களோ முடிவு என்று நினைச்சிட்டு இருக்கிறையே, உனக்கு சாதகமான முடிவை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறாரு. ஆண்டவர் நீ தலை நிமிர்ந்து வாழத்தக்கதான ஒரு முடிவை, அந்த நியாயத்தை அவர் தீர்த்து கொடுக்க போகிறாரு. ஒரு நியாயமுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் தீர்ப்பு செய்ய போகிறார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும்படி ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். காரியம் மாறுதலாய் முடியும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்தர் தேவ சமூகத்தில் தன்னுடைய குலத்திற்கு, யூத குலத்தை, தன்னுடைய குலத்துக்கு ஒரு அழிவு வருகிறது என்று மொர்தெகாயின் மூலமாய் கேள்விப்பட்ட உடனேயே 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் காத்திருக்கிறாள். கர்த்தருடைய பாதத்திலிருந்து அவள் பலத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவை சந்திக்க போகிறாரு. ராஜாவுடைய செங்கோல் யாருக்கும் நீட்டப்படாது. அந்த கோல் நீட்டப்பட்டால் ஒளிய யார் அவரை பார்க்க முடியாது. அகாஸ்வேர ராஜாவை பாருங்க, கர்த்தருடைய பாதத்திலிருந்து காத்திருந்து இந்த வழக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அவ போறா. ராஜாவுடைய செங்கோல் நீட்டப்படுது. அவளுடைய விண்ணப்பம் ராஜாவுடைய சமூகத்துக்கு சொல்லப்படுது. யார் தன் குலத்துக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். அவருடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. ஒரு முடிவுக்கு வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில யாரால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, தேவன் ஒரு நல் முடிவை உங்களுக்கு தந்து உங்கள் எதிராளிகளை பட்சமாய் கொண்டு வருவார். சொந்து போக வேண்டாம். தேவ சமூகத்தில் சொல்றாரு, கர்த்தரால் உன் பிரச்சனை தீரும். அவரால் தான் முடியும்.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. எவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து நின்றாலும் அந்த கோலியாத்து அவன் புய பலத்தை நம்பி அவன் வரான், அவன் கேடகத்தை நம்பி வரான், அவன் ஈட்டியை நம்பி வரான், அவனுடைய உயரத்தை நம்பி வரான், அவனுடைய ஆளுகையை நம்பி வரான். ஆனா தாவீது அவன் சொல்ற, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன். அந்த நாமத்தில் உனக்கு ஒரு தீர்வு இருக்குது, அவரால் ஒரு தீர்வு உனக்கு இருக்குது, ஒரு ஜெயம் உன் மேல இருக்கிறது. சார்ந்து போக வேண்டாம். உனக்கு ஜெயத்தை தர கர்த்தர் இன்றைக்கு உன்னை திடப்படுத்துறார். உனக்கு நான் தருவ மகளே, உனக்கு தருவ மகனே, ஓ நியாயம் விசாரிக்கப்படும், உன் நியாயம் தள்ளப்படாது, உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. சொந்து போக வேண்டாம். இந்த காலை நேரத்தில் சந்தோஷத்தோடு போங்க. உங்களுடைய நியாயத்துக்கு ஆண்டவர் நீதி செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென்.